96 வேலைக்கு போறீங்களா, நீங்க வந்து தப்பு பண்றீங்க, பிசினஸ் பண்ணுங்கன்ட்டு. அது இவங்க 60 செகண்ட்ல இவ்வளவுதான் சொல்ல முடியும். இவனுக்கு வந்து பார்த்துட்டு பிசினஸ்க்கும் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கும் வித்தியாசம் தெரியாம இருக்காங்க. தயவு செஞ்சு பாக்குறவங்க யாரா இருந்தீங்கன்னா செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கும் பிசினஸ்க்கும் வித்தியாசம் வந்து போட்டு விடுங்க, நானே ஷேர் பண்றேன். பண்ணிடுவோம். 2024 ஆரம்பிச்சு ஹாஃப் ஆஃப் த இயர் ஆல்ரெடி முடிஞ்சு போச்சு. இது வரைக்கும் உங்க டைம் யூஸ்ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்ணீங்களா இல்ல வேஸ்ட் பண்ணிருக்கீங்களா கன்ஃபியூஷன் இருந்தீங்கன்னா யூ ஆர் வித் மீ. நீங்க ஒரு ப்ரொடக்டிவிட்டி மைண்ட் செட்ல இருக்கீங்க. அண்ட் ப்ரொடக்டிவிட்டி மைண்ட் செட்ல இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஆண்டர்பிரினர்ஷிப் ஃபீல்ட்ல ஒரு சின்ன எக்ஸ்போசர் வச்சுக்கணும்னு நீங்க நினைப்பீங்க. அண்ட் இந்த ஆண்டர்பிரினர்ஷிப் ஃபீல்ட்ல என்ன கேட்டா த மோஸ்ட் அபியூஸ்ட் வேர்ட் இஸ் ஸ்டார்ட் அப்ஸ். ஏன்னா ஒரு ஆக்சுவல் பிசினஸ் தான் நம்ம ஸ்டார்ட் அப் அப்படின்னு சொல்லணும். பட் நிறைய இடங்கள்ல செல்ஃப் எம்ப்ளாய்ட் பர்சன்ஸை நம்ம மிஸ் ரெப்ரசென்ட் பண்றோம், கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம் ஒரு ஆக்சுவல் பிசினஸ் கூட. இது ரெண்டுமே ஒரே இடத்துல தான் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு சின்ன விஷன் சேஞ்ச்னால அந்த வேரியேஷனால தான் ஒரு ஆக்சுவல் பிசினஸ்க்கும் செல்ஃப் எம்ப்ளாய்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ இது ரெண்டுத்துக்குமான டிஃபரன்ஸ் என்ன, அண்ட் நீங்க எந்த கேட்டகரிக்குள்ள வருவீங்க அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல்ஸ் இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ வெல்கம் பேக் டு 1 Minute Fundamentals. இந்த மாதிரி ஆஃப் டாபிக்கா ஆண்டர்பிரினர்ஷிப் கண்டென்ட் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் செல்ஃப் எம்ப்ளாய்டுக்குள்ள வந்தோம் அப்படின்னா நீங்க தான் உங்க கம்பெனியோட ஓன் பாஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு தான் மொத்த கம்பெனியுமே வரும். அதனால நீங்க சொல்றது தான் மொத்தமா நடக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. உங்களுக்கு மேலேயும் ஒருத்தர் இருக்காங்க, அவங்க தான் கஸ்டமர்ஸ். ஸோ நான் இந்த யூடியூப் சேனல் நடத்தும் போது எனக்கு ஒரு செட் டார்கெட் ஆடியன்ஸ் வந்துட்டீங்க. ஸோ நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்களோ அந்த மாதிரியான கண்டென்ட் தான் நான் உங்களுக்கு டெலிவரி பண்ண முடியும். இன்ஸ்டன்ட் நான் சம்மந்தமே இல்லாமல் கிரிக்கெட் பத்தி பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா எனக்கு இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ என்னுடைய கஸ்டமர்ஸ் என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதுதான் நான் தரணும். அந்த மாதிரி நீங்க எந்த பிசினஸ் நடத்தினாலுமே உங்களுடைய கஸ்டமர்ஸ் என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதை நீங்க கரெக்டாக தரணும். அதை விட்டுட்டு நீங்க உங்க இஷ்டத்துக்கு நடந்துட்டீங்கன்னா உங்க பிசினஸே ஓடாது. ஸோ எப்படி பார்த்தாலுமே எல்லா பிசினஸ்லயுமே த ஆக்சுவல் பாஸ் இஸ் கஸ்டமர்ஸ்னே சொல்லலாம். பட் அந்த பிசினஸ்க்குள்ள நீங்க சொல்ற மாதிரி தான் அந்த பிசினஸ் நடக்கும். ஸோ இதை நீங்க எப்படி பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு சர்வீஸோ இல்ல ப்ராடக்ட்டோ செல் பண்றீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ ஒரு காய்கறி கடை எடுத்துக்கலாம். ஸோ இந்த வெஜிடபிள் ஷாப்ல நீங்க வெஜிடபிள் செல் பண்றீங்க அப்படின்னா செல்ஃப் எம்ப்ளாய்ட் பர்சன்ஸ் ஆர் செல்லிங் ஒன்லி த வெஜிடபிள். அந்த காய்கறியை விற்கிறது நீங்க தான். அதை காலையில மார்க்கெட்ல இருந்து வாங்கிட்டு வரதும் நீங்க தான். அந்த ஷாப்ல உட்கார்ந்து இருந்து மார்னிங் டு ஈவினிங் வரைக்கும் அந்த காய்கறியை மொத்தமா சேல்ஸ் பண்ணி முடிக்கிற வரைக்கும் கம்ப்ளீட்டா உங்க பொறுப்புல தான் இருக்கு. ஸோ சிம்பிளா சொல்லணும்னா அந்த பிசினஸை உங்க சுத்தி நீங்க கட்டமைச்சிருக்கீங்க, உங்க மேல கட்டமைச்சிருக்கீங்கன்னு சொல்லலாம். ஸோ நீங்க ஒர்க் பண்ணா மட்டும்தான் உங்களுடைய டைமுக்கும் உங்களுடைய எஃபர்ட்ஸ்க்கும் மட்டும்தான் அந்த பிசினஸ் ஒர்க் பண்ணும். ஸோ இது கிட்டத்தட்ட ஒரு எம்ப்ளாய்மெண்ட் மாதிரி தான். இன்ஸ்டெட் ஆஃப் ஒர்க்கிங் டு சம்ஒன் எல்ஸ் நீங்க உங்களுக்காக ஒர்க் பண்றீங்க உங்களுடைய ஓன் கம்பெனில. உங்களை நம்பி தான் அந்த பிசினஸ் இருக்கு. நீங்க ரொம்ப நாளைக்கு ஒர்க் பண்ணாம இருந்தீங்கன்னா உங்களுடைய பிசினஸும் ரன் ஆகாது அண்ட் சீக்கிரமாகவே உங்களுடைய பிசினஸும் ஷட் டவுன் ஆயிடும். ஸோ உங்களுடைய பிசினஸ் ஸ்ட்ரக்சரே உங்க மேலதான் கட்டமைச்சிருக்குங்கிறப்ப உங்களுடைய ஏர்னிங்ஸுமே உங்களை நம்பி தான் இருக்கு. பட் இதுவே ஒரு பிசினஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இப்படி இருக்காது. அந்த பிசினஸ் தனியா இயங்கும் அண்ட் அதோட ஓனர் தனியா இருப்பாங்க. ஸோ இப்போ பிசினஸ்க்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ஸ்டெட் ஆஃப் செல்லிங் எ ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் பிசினஸ் டார்கெட்ஸ் ஆன் செல்லிங் எ சிஸ்டம். ஸோ ஒரு பிசினஸ்மேன் என்ன கிரியேட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்ணுவாங்க. அதை ஆட்டோமேட் பண்ணிட்டு அதுலேருந்து அவங்களோட டைமையும் எஃபர்ட்ஸையும் லீவரேஜ் பண்ணிப்பாங்க இன்ஸ்டெட் ஆஃப் ட்ரேடிங் ஃபார் மணி. ஸோ தமிழில் ஈஸியாக சொல்லணும்னா ஒரு செயல்முறையை வகுக்கிறதுன்னு சொல்லலாம். ஒரு வேலை இப்படி தான் செய்யணும், அதோட ரிசல்ட் இப்படி தான் வரணுங்கிறத ஒரு சிஸ்டமாக வகுத்துட்டு அதை ஆட்டோமேட்டிக்காக தானாக செயல்படுற மாதிரி வச்சுட்டு அதுலேருந்து ஒரு லிவரேஜ் பண்ணுவாங்க அவங்களோட டைமுக்கும் எஃபர்ட்ஸ்க்கும். இன்ஸ்டெட் அவங்க மணியை அந்த எம்ப்ளாயீஸ்க்கு கொடுப்பாங்க, அதுலேருந்து இன்னும் அதிகமான மணியை ஜென்ரேட் பண்ணுற ஐடியாவில். ஸோ இது ஒரு விஷன் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இப்போ அதே வெஜிடபிள் ஷாப்போட எக்ஸாம்பிளுக்கு நம்ம வருவோம். இந்த இடத்துல ஒரு ஆக்சுவல் பிஸ்னஸ் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங் அண்ட் பையிங் த வெஜிடபிள்ஸ் டைரக்ட்லி ஃப்ரம் த மார்க்கெட் அவங்க ஒரு ஆள் நிர்ணயிச்சு நீங்கள் எங்கள் கம்பெனிக்கு இனிமேல் எம்ப்ளாயி, நீங்கள் போயிட்டு மார்க்கெட்லேருந்து ப்ராடக்ட்ஸை வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு வெஜிடபிள் வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. அண்ட் அந்த பிஸ்னஸை ரன் பண்ணுறதுக்கு வாங்கிட்டு வந்து அந்த காய்கறியை வச்சுட்டு ஷாப் கீப்பராக ஒருத்தரை அப்பாயின்ட் பண்ணிடுவாங்க. அவங்க மார்னிங் ஷிஃப்ட்டுக்கு ஒருத்தர் ஈவினிங் ஷிஃப்ட்டுக்கு ஒருத்தர்னு சொல்லிட்டு ஒரு 3 பேர் அந்த பிஸ்னஸில் வேலை பண்ணுறாங்க அப்படின்னா இந்த 3 பேரும் அந்த பிஸ்னஸை வளர்க்குறதுல ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ இதை செய்யறதுக்கு இந்த 3 எம்ப்ளாயீஸ்க்கு நீங்கள் போயிட்டு வர சார்ஜஸ் தரணும். அதை தவிர அவங்க 3 பேருக்கான கூலி அதாவது சம்பளம் தரணும். இதை தவிர அந்த பிஸ்னஸில் பாக்கி எவ்வளோ இருக்கோ அதுதான் அந்த பிஸ்னஸ் ஓனருக்கு ஆக்சுவலாக ப்ராஃபிட்டாக போகும். ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா அந்த காய்கறி கடை 100 ரூபாய் பண்ணுது அப்படின்னா ஒரு நாளைக்கு அந்த 100 ரூபாயில் போயிட்டு வரதுக்கான சார்ஜஸும் அந்த 3 பேருக்கும் சம்பளம் கொடுத்தீங்க அப்படின்னா நியர்லி 80 rupees போயிடும். அதை தவிர பாக்கி ஒரு 20 rupees வரும். அதில் தான் அந்த கம்பெனியை நடத்துறதுக்கான எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் மாதிரியான சார்ஜஸ்லாம் போட்டுட்டு பாக்கி இருக்கிற காசில் நீங்கள் அகைன் அடுத்த நாளைக்கு தேவையான குட்ஸை வாங்குறதுக்கு அந்த காசை செலவு பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ நீங்கள் இந்த இடத்துல ஃப்ரீயாக இருக்கலாம், உங்களுக்கு டைம் கிடைக்குது அப்படின்னா சும்மா உட்காரலாம் அப்படிங்கிற மீனிங் கிடையாது. ஸோ பிஸ்னஸ் எல்லாமே வந்துட்டு அவங்களுடைய பிஸ்னஸ் எம்ப்ளாயிஸ் கிட்ட விட்டு அவங்க சும்மா உட்காந்துட்டு இருந்தாங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸ் ஓடவே ஓடாது. ஸோ அவங்க இன்ஸ்டெட் ஆஃப் ஒர்க்கிங் ஆன் த பிஸ்னஸ் வந்து வெளியே இருந்து அந்த பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுல ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா பழமுதிர் சோலை சொல்லலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி அந்த 100 ரூபாயில் 80 ரூபாய் உங்களுடைய எம்ப்ளாயிஸ் கொடுத்துட்டு அந்த பிஸ்னஸ் நடத்துறதுக்கு ஒரு 10 ரூபாய் செலவு பண்ணீங்க அப்படின்னா பாக்கி 10 ரூபாய் தான் உங்கள் கையில் இருக்கும். இதை வச்சுட்டு ஒரு ஆடம்பர வாழ்க்கையோ ஆர் உங்களுடைய அத்தியாவசிய வாழ்க்கையை கூட மோஸ்ட் டைம்ஸில் வாழ முடியாது. நீங்கள் ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்ட் பர்சனாக இருந்தால் அதை ஆட்டோமேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எம்ப்ளாயிஸை கீழே வச்சா. பட் அதை ஒரு பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணும்போது நீங்கள் இன்ஸ்டெட் ஆஃப் ஹேவிங் ஒன்லி ஒன் ஸ்டோர் நீங்கள் பல 100 ஸ்டோர்ஸ் வச்சிருப்பீங்க. ஸோ இப்போ 100 ஸ்டோர்ஸ்லேருந்து 10 ரூபாய் தான் கம்மியான லாபம் தான் வரும். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த உங்களுடைய இன்கம் உங்களுடைய எம்ப்ளாயிஸ்க்கு அந்த பிஸ்னஸ் ரன் பண்ணுறதுக்கும் கொடுத்துட்டீங்க.
ப்ராஃபிட் என்னதான் கம்மியாக இருந்தாலுமே நீங்கள் 100 ஷாப் வச்சிருக்கும் போது அந்த 100 ஷாப்லேருந்து 10 ரூபா வரும்போது உங்களுக்கு 1000 rupees வந்திருக்கும். ஸோ இப்போ உங்கள் எம்ப்ளாயிஸ் எல்லாருக்கும் கொடுத்த சேலரியோட 3-4 மடங்கு அதிகமான சம்பளம் நீங்கள் எடுத்திருப்பீங்க. அந்த ப்ராஃபிட்டை நீங்கள் திருப்பி இன்வெஸ்ட் பண்ணினே போகும்போது உங்களோட பிஸ்னஸ் ஆக்சுவலாக க்ரோ ஆகும். ஸோ ஒரு லார்ஜ் ஸ்கேல் பிஸ்னஸ்ங்கிறது அதோடைய ஸ்கேலபிலிட்டி, அதாவது அளவீட்டல் இருக்கு. அது எந்த அளவுக்கு அதிகமான அளவுக்கு அந்த பிஸ்னஸ் வளர்ந்துருக்கோ அதுலேருந்து ஒவ்வொரு பிஸ்னஸும் கொஞ்சம் கொஞ்சம் ப்ராஃபிட் கொடுக்கறது மூலமா ஒரு மொத்த பிஸ்னஸாக பயங்கரமான ப்ராஃபிட் கொடுக்கும். ஸோ இதுக்கு தான் நான் அந்த பழமுதிர் சோலை எக்ஸாம்பிள் சொன்னேன். இந்த இடத்துல அவங்களுடைய பிஸ்னஸ் ஓனர் டைரக்டாக போய் காய்கறி வாங்கிட்டு வரல, அது தானே ஆட்டோமேட்டிக்காக நடக்குது. ஸோ இப்போ அந்த பிஸ்னஸ் ஓனர் சும்மா உட்காந்துட்டு இல்லை, அதுக்கு பதிலாக பிஸ்னஸ்க்கு பின்னாடி இருந்து அந்த காய்கறி விற்கிறதுல ஃபோக்கஸ் பண்ணாமல் அந்த பழமுதிர் சோலைங்கிற பேர், அந்த பிராண்டிங்கை எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிறதுல ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ டைரெக்டாக அவங்க காய்கறி விற்கல அப்படின்னா அவங்க சும்மா உட்காந்துருக்காங்க அர்த்தம் கிடையாது. இவங்க கையில் அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்காது. செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருந்தால் உங்கள் இஷ்டம், நீங்கள் ஒரு நாள் வேலை செய்யலாம், ஒரு நாள் வேலை செய்யாமல் இருக்கலாம். பட் எப்போ நீங்கள் ஒரு ஆக்சுவல் பிஸ்னஸ் ஓன் பண்ணீங்களோ ஃப்ளெக்சிபிலிட்டி உங்களோட எம்ப்ளாயிஸ் கையில் விட்டுருவீங்க, பட் கண்ட்ரோலை நீங்கள் உங்கள் கையில் வச்சுப்பீங்க. அதை வச்சுக்கிறது மூலமாக நீங்கள் உங்கள் பிஸ்னஸில் அவங்களுக்கான டாஸ்க்கை செட் பண்ணுவீங்க. ஸோ இது எல்லாமே ஈஸியாக சொல்லிடலாம், ஆக்ஷனில் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். அந்த எம்ப்ளாயிஸை ஆக்சுவலாக ஹையர் பண்ணுறதே ஒரு பெரிய விஷயம். லாயல் எம்ப்ளாயிஸ் உங்களுக்கு தேவை. ஏன்னா நீங்கள் எந்த அளவுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருப்பீங்களோ அதே அளவுக்கு உங்களோட எம்ப்ளாயிஸ் ரெஸ்பான்சிபிளாக இருப்பாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது. அதுக்கப்புறமா அந்த ஹையர் பண்ண எம்ப்ளாயிக்கு உங்களுடைய டாஸ்க் இதுதான், இதை தான் நீங்கள் செஞ்சுட்டு எனக்கு இதுதான் அவுட்கமாக வேணுங்கிறத அவங்களுக்கு புரிய வச்சு அதை ஒரு ப்ளூ பிரிண்டாக எடுத்து டாக்குமெண்டேஷன் பண்ணி அதை மேப் பண்ணி ஒருத்தரையும் ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு நீங்கள் பின்னாடி வந்து மேனேஜ்மெண்ட்டை பண்ணணும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் காய்கறி விற்கிறதுல மேனேஜ் பண்ணல, இன்ஸ்டன்ட் எம்ப்ளாயிஸை நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்க, அந்த எம்ப்ளாயிஸ் காய்கறி விற்கிறது மேனேஜ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு லார்ஜ் ஸ்கேலில் உங்களாலேயே ஒர்க் பண்ண முடியுது. இதை வச்சு நீங்கள் ஒரு பிராண்ட் நேமை கட்டமைப்பீங்க. அந்த பிராண்ட் நேமுக்கு ட்ரஸ்ட்டை எடுத்துகிட்டு வரதுல நீங்கள் பேக்ரவுண்ட்லேருந்து உழைச்சிட்டு இருப்பீங்க. ஸோ நீங்கள் சும்மா உட்காந்துருக்கிற மாதிரி இல்லாமல் அந்த பழமுதிர் சொல்லிங்கிற வார்த்தையில் ஒரு ட்ரஸ்ட்டை நீங்கள் கொண்டு வரதுக்கு நீங்கள் என்னெல்லாம் செஞ்சு உழைக்க முடியுமோ அதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் காம்படிட்டர்ஸோட கம்மியான காசுக்கு கொடுக்கலாம், அது மூலமாக நமக்கு அதிகமாக பிஸ்னஸ் வரும்னு சொல்லிட்டு ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்ட் பர்சன் மாதிரி நினைக்க முடியாது. ஏன்னா நீங்கள் ஒரு பிராண்டை பில்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கம்மியான காசு கொடுத்தீங்கன்னா உங்களை சீப்னு சொல்லிட்டு சிம்பிளாக லேபிள் பண்ணிடுவாங்க. நீங்கள் ரொம்பவே காஸ்ட்லியாக கொடுத்தீங்க அப்படின்னா அப்பயுமே அதை ப்ரீமியம்னு சொல்லிட்டு சில கஸ்டமர்ஸ் வாங்காமலே விட்டுருவாங்க. ஸோ நீங்கள் காம்படிஷன்லையும் இருக்கணும், பட் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் ப்ரைஸ் இல்லாமல் மாற்ற முடியாது. அண்ட் அது தவிர நீங்கள் லீகலி பல ஃப்ரேம் ஒர்க்ஸை மேனேஜ் பண்ண வேண்டியது இருக்கும். அண்ட் முக்கியமான பிரச்சனையே உங்களோட எம்ப்ளாயிஸ்க்கு நீங்கள் தான் எல்லாத்தையுமே சொல்லி தருவீங்க. ஸோ நீங்களே சொல்லி கொடுத்துட்டு அவங்களுக்கு காசும் நீங்களே கொடுக்குற மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் நீங்கள் தள்ளப்படுவீங்க. அதாவது நீங்கள் ஒரு பிஸ்னஸை டைரெக்டாக அதோட ப்ராடக்ட்டை விற்காம அதை மேனேஜ் பண்ணுறீங்க. அண்ட் உங்களுடைய எம்ப்ளாயிஸ் அந்த பிஸ்னஸை விற்கிறாங்க. பின்னாடி இருந்து அந்த பிஸ்னஸை வளர்க்கறதுக்கு நீங்கள் அந்த பிஸ்னஸை மானிட்டர் பண்ணுறதா இருக்கட்டும், எவாலுவேஷன் பண்ணுறதா இருக்கட்டும், கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸை தேடி உங்களுடைய பிராண்ட் நேமை வளர்க்கறது மூலமாக நீங்கள் ஒரு ஆக்சுவல் பிஸ்னஸை ரன் பண்ணுறீங்க. ஸோ லேட்டர் மேபி நீங்கள் இதை ஒரு ஃப்ரான்ச்சைஸியாக விடலாம். ஸோ இந்த அளவுக்கு ஒரு பிஸ்னஸை பில்ட் பண்ணுறதுங்கிறது செல்ஃப் எம்ப்ளாய்டோட ட்ரிபிள் மடங்கு கஷ்டம். ஸோ பிஸ்னஸ் மேன் எல்லாமே ஆக்சுவலாக சும்மா உட்காந்துட்டு இல்லை, அவங்க எந்த அளவுக்கான ஒரு பேக்ரவுண்ட் ஒர்க்கை அந்த பிஸ்னஸை நமக்கு தெரியாமல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தேன். ஸோ மேபி நீங்கள் ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்ட் கேட்டகரியில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பிஸ்னஸை வளர்க்கறதுக்கு இந்த ஒரு விஷன் தான் உங்களுக்கு வேணும். அதை எந்த அளவுக்கு பெருசாக கொண்டு போகணும், ஸ்கேலபிள் பண்ணுறவங்க அந்த விஷன் மூலமாக நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸை பெட்டராக டெவலப் பண்ணிட்டு போகலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. பை.